எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் வேதனைப்பட்டோமோ துக்கப்பட்டோமோ அந்த இடத்துல அந்த காரியங்களை நினைத்த கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு வெற்றியை தர இருக்கிறார். கேட்போமா? சங்கீதம் 110:2. கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இயேசுவே, உலக இரட்சகரே, மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்த கிருபாதர பலியை என்று புகழப்படத்தக்க ஆராதனைக்குரிய இயேசப்பாவை குறித்து தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இதை கேட்கிற அன்பர்களே, நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி நமக்கு உரியதாய் மாறும்? என்னை காண்கின்றவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ நிச்சயமாய் அவர்களுக்கும் இந்த வார்த்தை தான். இன்று நாள் முதற்கொண்டு உங்கள் சத்துருக்கள் நடுவில் நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. உங்களை மேற்கொள்ளலாம். அன்றைக்கு கூட எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யூதர்களை இப்படியா பகைஞ்சர்கள் மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்கள், ஆனால் காரியமும் மாறலாம் முடிந்தது. எப்படின்னா, அதே யூதர்கள் அந்த பகைஞ்சர்களை மேற்கொண்டார்கள். அதுதான் ஆளுகை செய்கிற அனுபவம், ஜெயிக்கிற அனுபவம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பார்க்குற சில தோல்விகள், அது சந்தித்த சில தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கலாம். கலங்காதீங்க, ஆளுகை செய்ய வேண்டிய காலம் நேரம் வந்தது. கர்த்தராகிய இயேசு ஜெயித்தவர், நம்மையும் ஜெயிக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, தோல்வியை கண்டு துவண்டு போய்விடாதபடி, எல்லா வேதனையை கண்டு சோர்ந்து விடாதபடி உங்களுடைய பிள்ளைகள் உற்சாகப்படுத்தும். அப்பா, ஆளுகை செய்ய பலன் தாரும். சத்துருக்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். இவர்களை அடக்கி ஆள பார்க்குற சத்துருக்கள் மத்தியில் இவர்கள் ஆளுகை செய்யத்தக்கதாய் தேவன் இவர்களை உயர்த்துவீராக. கிருபை பாராட்டும். ஜெபம் தந்தீர், பலன் தந்தீர், ஜெயம் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரே உங்களுக்கு ஆளுகை செய்வாராக. உங்களுக்காக திறப்பில் நிற்கிற உங்கள் சகோதரன் மணியை. God bless you.